அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். சொன்னதும் மோசே ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று தெரிந்ததும் மோசே வேற எந்த காரியத்தையும் கேட்காமல் ஒரே காரியத்தை கேட்கிறான். என்ன? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஏன் மோசே மகிமையை கேட்டான்? யார் மகிமையை வாஞ்சிப்பார்கள் தெரியுமா? யார் அவரை காண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மண்ணை அல்ல, மகிமையை வாஞ்சிப்பார்கள். 63வது சங்கீதம் 2வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. நான் தேவ சமூகத்தில் வருகிறதே, யார் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறாங்க, யார் என் பக்கத்தில் இருக்க போறாங்க, என்ன பாட்டு பாட போறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வரல ஆண்டவரே. உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. அவரை பார்க்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் எதை வாஞ்சிக்கும் தெரியுமா? மகிமையை. மகிமையை. இங்கே மோசேயை குறித்து கர்த்தர் ஆரோன் மிரியாம் இடத்திலே சொன்ன வார்த்தை உண்டு. எண்ணாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஏன் மோசே மகிமையை வாஞ்சித்தான்? அவருடைய சாயலை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். கிருபையை எல்லாரும் கேட்கிறோம், நானும் கேட்கிறேன். கிருபையை கேட்காத ஒருவரும் இல்லை. காரணம், கிருபையினால் தான் நிற்கிறோம், நடக்கிறோம், வாழுகிறோம். ஒவ்வொரு நாளை நாம் காண்கிறது கிருபையினால. நேற்று இரவு 12 மணியோட தேவன் கிருபை தருவது நிறுத்தியிருந்தால் 12:01 நம்முடைய ஓட்டம் நின்றிருக்கும். காரணம், கிருபை நாம் நிர்மூலமாகாதிருக்க காரணம். நம் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் போதே கிருபை தான் தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்கிறோம். எல்லாரும் கிருபையை கேட்கிறோம். எல்லாரும் மகிமையை கேட்கிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. கிருபை எல்லாருக்கும் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவன் கிருபை தருவது எதற்கு தெரியுமா? அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி நாமும் அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்காக. எனவே கிருபை கிடைத்தது என்று கர்த்தர் சொன்னதும் மோசே அடுத்து உடனே கேட்டது மகிமை. ஆமென். கிருபையில தொடங்குற வாழ்க்கை மகிமையில தான் முடிய வேண்டும், மண்ணில முடியக்கூடாது. யார் மகிமையை வாஞ்சிப்பார்கள்? அவரை பார்க்க வேண்டும். என் கண்கள் அவரை காண வேண்டும். இந்த ஏக்கம், இந்த விருப்பம் உள்ளவர்கள் மகிமையை வாஞ்சிப்பார்கள். மகிமையை கேட்டிருக்கிறோமா? உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே, விருப்பம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மகிமையை வாஞ்சிப்போம், மகிமையை காண்போம்.
கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் மண்ணை அல்ல, மகிமையே வாஞ்சிக்க உம்முடைய சாயலை காண எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.